வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் ஈஸியான புளி மிளகாய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளி ஒரு எலுமிச்சை சைஸில் எடுத்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் 15 to 20 எடுத்துக்கலாம். வெல்லம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, நல்ல எண்ணெய் ஒரு 100 ml எடுத்துக்கலாங்க. முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சு புளியில் ஊற்றிக்கலாங்க. நல்லா கரைச்சி சாறை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா காஞ்ச மிளகாவை எடுத்து வறுத்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் மறுபடியும் பாத்திரத்தை வச்சு நல்லெண்ணெயை ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு முதல்ல தாளிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மிளகாய் பேஸ்ட்டு, அதை ஊற்றி நல்லா கிண்டலாம். ஒரு 10 நிமிஷம் கிண்டினதுக்கப்புறம் புளிச்சாறு கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு உப்பு, நம்ம வெல்லம் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா கிண்டுங்க. இப்போ கெட்டியாக வந்துடும். எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டா சுவையான புளி மிளகாய் தொக்கு ரெடி. இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சைடிஷாக சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.